சென்னையில் நடைபெற்ற திமுகவின் உயர்மட்ட கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி பங்கேற்றிருக்காரு. கடந்த 14ஆம் தேதி வேலூர் தொகுதியில தேர்தல் ரத்து அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. அன்னைக்கு நைட்டே தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியோட வீட்டுல வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. இதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் RS பாரதி, வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாகிகளை மற்றும் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். சுமார் 15 நிமிடம் மட்டுமே நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலினோட சொன்னான உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு தற்போது வரை கட்சிகள் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நிகராக 40 தொகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு நடிகர் அப்படின்ற முறையில அவரை பார்க்க தொண்டர்கள் சாமியா வந்து கூட்டம் கூடினாங்க. அதிலும் மோடியை வில்லன் என்றும், எடப்பாடி மற்றும் OPS-ஐ கைக்கூலிகள் என்றும் தனது தந்தை ஸ்டாலினை ஹீரோலாம் சொல்லி சாமியா வந்து பிரச்சாரம் செஞ்சாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். இப்படி தனது பிரச்சாரத்தை முடித்த கையோடு அண்ணா அறிவாலயத்தில் அவரது திமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்காரு. இதன் மூலம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியில் முக்கியத்துவம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி கட்சியினர் சொல்றாங்க. தேர்தல் முடிவு வெளியான பிறகு கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கட்சியில கொடுப்பாங்கப்பா, அவருக்கு நெருக்கமானவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.